இன்றைய பதிவு பெட் தெரப்பி. உங்கள் டாமி தொந்தரவு படுகிறதா? அதிக சப்தத்தினாலோ அல்லது பட்டாசு வெடியோடைய ஒளி அதிகமாக கேட்கும்போதோ அல்லது மழை காலங்களில் இடி ஓசை ரொம்ப டமடமன்னு விழுகிறதுனால உங்கள் வீட்டில் வளர்க்கப்படுகின்ற உங்கள் செல்ல பிராணியாகிய நாய் சிரமப்படுகிறதா? இதற்கு பெட் தெரப்பி மூலம் எளிய தீர்வு உண்டு. பொதுவாக மனிதர்களைப் போல விலங்குகளும் உணர்ச்சிகளின் பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றன. மனிதர்களைப் போல பொதுவாகவே அவைகளுக்கும் பயம், பதட்டம், டென்ஷன், ஆக்ரோஷம், கவலை, ஏக்கம், துயரம், பிரிவு தாளாமை போன்ற பல நுட்பமான பிரச்சனைகள், உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டு இருக்கின்றன. சமீபத்தில் என்னுடைய நண்பர் மோகன் வீட்டிற்கு சென்றிருந்த போது இரவு நேரம் அவர்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணியாகிய இந்த டாமி என்கிற நாய் குலைத்து கொண்டே இருந்தது. எல்லோருமே தூங்க முடியாத ஒரு மனநிலைக்கு உள்ளானோம். மறுநாள் காலையில் அவரிடம் கேட்டபோது தெரிஞ்சது, கடந்த 3 வருடங்களாக அவர் வீட்டில் அந்த டாமி வளர்த்து கொண்டிருக்கிறார் நாய். எப்போல்லாம் அந்த டாமிக்கு அதிக சத்தம், குறிப்பாக இடி ஓசை, மழை காலங்கிறனால அந்த பகுதியில் அதிக சத்தத்தோட டமடமான்னு இடி விழுகும் போதெல்லாம் இந்த டாமி என்னது விழித்து கொள்ளுது. மற்றும் இல்லாமல் ரொம்ப பரபரப்பாகி குலைத்து கொண்டே ரவ்வெல்லாம் இருக்குது. அதான் கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப டயர்டாகி அதுவாக படுக்குது. திருப்பி இடி விழுந்த உடனே பழையபடி அதை ரெஸ்ட்லெஸ் ஆகி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்குது. இது டாமிக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தொந்தரவாகுதுன்னு, என்ன செஞ்சும் அதை சரி பண்ண முடியலன்னு ரொம்ப கவலைப்பட்டு நண்பர் மோகனும் சொன்னார். டாமி பார்ப்பதற்கே மறுநாள் பாவமாக இருந்துச்சு, சரியாக சாப்பிடுவது இல்லைன்னு சொன்னாங்க. அவருக்கு கவலையை போக்கும் வகையிலும் அவருடைய டாமிக்கு சரியாக்கும் வகையிலும் நம்ம பெட் தெரப்பி ஹெர்பல் எசன்ஸ் கொடுத்து விட்டேன். ஒரு 10 நாள்லேயே அந்த மருந்துகளை தண்ணீரில் கலந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ டாமி அது போன்று அதிக சத்தத்தோட இடி மின்னலுக்கு, இந்த இடி சத்தத்துக்கும் அதிக ஓசைக்கும் பயப்படுவதில்லைன்னு, மேலும் அது மழை காலங்களில் முதல் முறையாக இந்த சீசனில் ரொம்ப அமைதியாக இடி ஓசை விழுந்தால் அது பாட்டுக்கு அதை பற்றி பெருசாக கேர் பண்ணாமல் படுத்தூங்குதாகவும் எல்லோரும் நிம்மதியாக இருப்பதாகவும் அவர் நேற்று ஃபோன் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார். இதை போல் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் உணர்ச்சிகள் ரீதியாக அவைகள் பாதிக்கப்படுவது உண்டு. இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு எளிய முறையில் நாம் இந்த பெட் தெரப்பி மூலம் சரி பண்ண முடியும். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் வளர்ப்பு பிராணி, செல்ல பிராணிகள் தொந்தரவுகளுக்கும் அப்பாயின்மெண்ட் பெற்று நீங்களும் ஆலோசனை பெறலாம். மேலும் அதற்கான மருந்து உங்களுக்கு கூரியர் மூலம் உங்கள் வீட்டிற்கு அனுப்பி தரப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7593391679 மற்றும் 9123522669. நன்றி, வணக்கம்.